வேக்யூம் பவுச்சஸ் என்ன மைக்ரான் என்ன திக்னஸோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீலிங்கா பக்கம் இது வந்து பக்கத்துல இருந்து சீலிங் கவர் சீலிங் ஆகுது. இது உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பாருங்க 2.6 இருக்குது. உங்களுக்கு சீலிங் ஆகல, கவர் மோட்டா வருது, சீலிங் கம்மியாகுது, ஓப்பன் ஆகுதுன்னா அப்ப இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஜாஸ்தி ஹை பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம், அதிகமும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ப சீலிங் பக்காவும். இது வந்து டெம்பரேச்சர், இது வந்து அதை வந்து பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் வருது பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் இது. இது வந்து லோலி இருக்கும், மீடியம் சென்ட்ரலி இருக்கும், ஹை ஹெவியாவும் இருக்கு உங்களுக்கு ஆச்சுங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து மேல பாருங்க, இது 20 இன்ச், அதாவது 20 இன்ச் சீலிங். இது இங்கதான் உங்களுக்கு சீலிங் ஆகும். கவர் நீங்க பவுச் லைனா வச்சு இதை வந்து 10 கிராம், அதாவது 10 கிராம் 20 கிராம் வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வச்சு அழகா பண்ணலாம். இந்த பிளேட் எது கொடுத்துன்னா அந்த 10 கிராம் இருக்குது பாத்தீங்களா பவுச்சஸ், இது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேப் ஜாஸ்தி இருக்கும். அப்போ வந்து வேக்யூம் சரியாவது, சீலிங் ஆகாது. அப்போ இந்த பிளேட் வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவலா இருக்கும், வேக்யூமும் நல்லாவும் சீலிங்கும் நல்லாவும்.